ஜப்பானில் 2 முதியவர்கள் வந்துட்டுருக்காங்க. ஒரு முதியவர் வீல் சேரில் உட்காந்துருக்கிறார். அந்த வீல் சேரை இன்னொரு முதியவர் தள்ளிட்டுருக்கார். உட்கார்ந்துருக்கிற முதியவருக்கு 80 வயது, அந்த வீல் சேரை தள்ளக்கூடிய முதியவருக்கு 70 வயது. ஒரு காஃபி ஷாப்பில் அவங்க வந்து நிற்கிறாங்க. காஃபியை குடிக்கிறது வழக்கம். அதை தூரத்திலிருந்து பார்க்கக்கூடிய 2 மனிதர்கள் உரையாடி கொண்டு இருக்கிறாங்க. இவங்க தினமும் வருவாங்களா காஃபி குடிக்கிறதுக்கு அப்படின்னு அந்த 2 நண்பர்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பல வருஷமாக அந்த காஃபி ஷாப்புக்கு வராங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவரோட போய் நம்ம பேசலாமா அப்படின்னு அந்த 2 நண்பர்களில் ஒருத்தர் கேட்கிறார். பொதுவாக அந்த 2 பேரும் யாருடனும் பேசுகிறதே இல்லை, ஆனால் நீ விருப்பப்படுற போய் பேசலாம் அப்படின்னு அவர் சொன்னதன் அடிப்படையில் அவர் போய் பேச்சு கொடுக்குறார். அந்த தாத்தாக்கு காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவரை பார்த்தவொன்னே கேட்குறாரு. கடும் கோபத்தோட, எனக்கு மனிதர்கள் மீதான நம்பிக்கையே போயிடுச்சு, 60 வருஷமாச்சு, மனிதர்கள்னாவே எனக்கு ரொம்ப சலிப்பாக இருக்குது அப்படின்னு ரொம்ப கோபத்தோடு அந்த தாத்தா போய் கேட்குறவர்கிட்ட சொல்கிறார். பயங்கர ஷாக் இவருக்கு. நம்ம பார்த்து ஒருத்தர் காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டால் அவர் நான் சாப்பிட்றேன் இல்லை வேண்டாம் அப்படின்னு பதில் சொல்லுவார். எடுத்த எடுப்புலேயே மனிதர்கள் மீதான அவநம்பிக்கையை வார்த்தைகளெல்லாம் கோபத்தில் அப்படியே அள்ளி தெளிக்கிறாரே அப்படின்னு இவருக்கு ரொம்ப ஷாக். அப்போது ஏன் இவ்வளவு கோபம் உங்களுக்கு மனிதர்கள் மீது அப்படின்னா அதற்கு அவர் பதில் சொல்வதற்கு தயாராக இல்லை. எனக்கு மனிதர்களை பார்க்கவும் பிடிக்கல, பேசவும் பிடிக்கல, மனிதர்களை நினைச்சாலே எனக்கு ரொம்ப சலிப்பாக இருக்குது, இந்த உலகம் முழுவதுமே வெறுப்பால் மண்டி கிடக்கு அப்படின்னு ஒரு அதிருப்தியை அவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ 2 காஃபி அவர் ஆர்டர் பண்ணிட்டார். அவர் கேட்காமலேயே 2 காஃபியை அவர் ஆர்டர் பண்ணிட்டார். 2 காஃபியையும் கொண்டு போய் அவர் கையில் கொடுக்குறார். 2 பேர் நிற்கிறாங்க, ஆனால் 2 காஃபியும் கொண்டு போய் அந்த வயதானவர் உட்கார்ந்துருக்கிற வீல் சேரில் உட்கார்ந்துருக்கிறவர் கையிலே கொடுக்குறார். எதுக்கு 2 காஃபி அப்படின்னு கேட்குறார். ஒரு காஃபி இப்போ குடிக்க, ஒரு காஃபி அப்புறமா குடிக்க அப்படின்னு சொல்கிறார். அப்போதும் அவர் வந்து இவர்கிட்ட இணக்கமாக வருவதற்கு தயாராக இல்லை. ஏன் உங்களுக்கு மனிதர்கள் மீது இவ்வளவு கோபம் இருக்குது, இவ்வளவு சலிப்பு இருக்குது, இவ்வளவு வெறுப்பு இருக்குது அப்படின்னு அவர் கேட்குறார். அப்போ ஒரு இவருடைய கண்களை மட்டும் பார்த்துட்டு எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே மௌனமாக இருக்கிறார். மனிதர்களை நீங்கள் வெறுக்கிறீங்க, மனிதர்கள் மீது கோபம் இருக்குது, மனிதர்கள்னாவே உங்களுக்கு சலிப்பாக இருக்குது, ஆனால் நீங்கள் வீல் சேரில் உட்கார்ந்த இந்த 20 வருடங்களாக உங்களோடு ஒரு மனிதர் எந்த விதமான பிரதிபலனும் பார்க்காம இந்த வீல் சேரை தள்ளிகிட்டே இருக்கிறாரு, அப்போ மனிதர்களால் உங்களோட அன்பு கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்ன பிறகு அந்த தாத்தா கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீர் கொட்டுது. அப்போ தான் அவர் புரிஞ்சுக்கிறாரு, நாம் காரணமே இல்லாமல் இந்த மனிதர்களை வெறுக்க தொடங்கியிருக்கோம், காரணமே இல்லாமல் இந்த மனிதர்கள் மீது நாம் சலிப்படைஞ்சிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதற்கப்புறம் அவங்க தினமும் அந்த காஃபி ஷாப்புக்கு இந்த 2 நண்பர்கள் போகிறாங்க. அந்த தாத்தாக்களும் வருகிறார்கள். தொடர்ந்து அந்த நட்பு வந்து அவங்களுக்கு பரிணமிக்குது. இப்போ மனிதர்கள் மீது அன்பு செலுத்துறதுக்கு முன்பாக மனிதர்களை எடை போடுவதை நாம் நிறுத்தணும். இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் இருப்பாங்க, இப்படி தான் இருப்பாங்க, இவங்களுடைய குணாதிசயங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நாம் மனிதர்கள் குறித்து எடை போடுவதும் முன்முடிவுக்கு வருவதை நம்ம நிறுத்துகிற போது தான் புதிய மனிதர்களோடு நம்ம பழக முடியும். நான் இப்போ இன்றைக்கி ஊட்டிக்கு வந்து இறங்கின பிறகு புதிதாக எனக்கு 10 நண்பர்களுக்கு மேலே எனக்கு அறிமுகமாயிருக்கிறேன். அப்போ அந்த மனிதர்கள் குறித்து எனக்கு எந்த விதமான முன்முடிவும் இல்லை, அவங்கள் பற்றின எந்த விதமான அனுமானமும் எனக்கு இல்லைனா தான் நான் திறந்த மனதோடு அவங்களோடு உரையாட முடியும், அவங்களும் என்னுடைய பேச்சை புரிந்து கொள்ள முடியும், எனக்கும் அவர்களுக்கும் இடையிலான நட்பு வர முடியும். அப்போ நம்ம முதல்ல ஒரு மனிதர்கள் மீது அன்பு செலுத்தணும் அப்படின்னா மனிதர்களை முன்முடிவோடு அணுகுவதை நாம் நிறுத்தணும். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு பண்பாக நான் வாசித்திலிருந்து கற்றுக்கொண்டது என்னன்னா ஏமாற்றுறது. ரொம்ப முக்கியமான புத்தகம் அது, கிடைச்சா படித்து பாருங்கள். எஸ் ராமகிருஷ்ணனுடைய புத்தகம் கேள்விக்குறி. முதல் கட்டுரையே அதுதான். மனிதர்கள் எங்கே பார்த்தாலும் சதா ஒரு மனிதரை ஏமாற்றி கொண்டே இருப்பது குறித்து அந்த கட்டுரை சொல்லுது. ஒரு சின்ன வியாபாரத்தில் தொடங்கி கோடிக்கணக்கான ரூபாய் நடக்கக்கூடிய வியாபாரம் வரைக்கும் பெருமளவு ஏமாற்றம் இருக்கக்கூடிய ஏமாற்றுக்காரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த கட்டுரை சிலாகிச்சு பேசு. இவ்வளவு ஏமாற்றுக்காரர்கள் இருக்கக்கூடிய உலகத்திலேயா நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு அந்த கட்டுரையை படிக்கும்போது எனக்கு தோணுச்சு. அதில் ஒரு கதையை அவர் குறிப்பிடுகிறார். ஒரு அப்பாவுக்கும் பையனுக்குமான உரையாடல். அப்பா ரொம்ப நல்லவர்,
யாரையும் ஏமாற்ற மாட்டார், யாருக்கிட்டையும் பொய் சொல்ல மாட்டார். ஆனால் அவர் பையன் அப்படிப்பட்டவராக இல்லை. அவன் யாருனாலும் ஏமாற்றணும், யார்கிட்டனாலும் பொய் சொல்லணும், தனக்கு கிடைச்சிற லாபத்துக்காக அவர் எந்த விதமான இழி செயலையும் செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக அவர் இருக்கிறார். அப்போ அப்பா சொல்கிறாரு, இவரை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு யோசிச்சுட்டு ஒரு நாள் கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ யாரை வேணால் ஏமாத்து, நீ ஏமாற்றிட்டு வரும்போது அந்த ஏமாத்துனதுக்கு சாட்சியாக ஒரு ஆணையை நான் நம்ம வீட்டு கதவில் அடிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதை அவர் பொருட்படுத்தலை, அந்த பையன் பொருட்படுத்தலை, தொடர்ந்து எல்லாரையும் ஏமாத்துறார். ஒரு நாள் எதேச்சையாக அந்த கதவை அவர் பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான ஆணிகள் அதில் அடிச்சிருக்கதை அவர் பார்க்குறார். ஒவ்வொரு ஏமாற்று செயலுக்கும் ஒரு ஆணின்னு அடிக்க தொடங்கி சில வருடங்கள் கழித்து ஆயிரக்கணக்கான ஆணிகள் அந்த கதவுல அடிச்சிருக்கதை அவர் பார்க்குறார். ரொம்ப அவருக்கு குற்ற உணர்வாயிருச்சு அந்த பையனுக்கு. இவ்வளவு ஏமாத்திருக்கோமா நம்ம மனிதர்களை அப்படின்னு ஒரு பெரிய அளவு குற்ற உணர்வு. அப்பா கிட்ட வந்து கண்ணீரோடு மன்னிப்பு கேட்குறார். நான் எப்படி இந்த குற்ற உணர்வுலேருந்து வெளியில் வர்றது, எப்படி என்ன செஞ்சால் நான் இதுலேருந்து வெளியில் வர முடியும் அப்படின்னு அவர் கேட்குறார். நல்லது செய், இது வரைக்கும் ஏமாத்தினி இல்லை, இனிமே மனிதர்களுக்கு நல்லது செய் அப்படின்னு அவர் சொல்கிறார். நல்லது செஞ்சால் நீ செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கும் ஈடாக நான் அந்த கதவுல அடிச்சிருக்கிற ஒவ்வொரு ஆணியாக பிடுங்கி கொண்டே வருகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். பையன் நல்லது செய்ய 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 ஒவ்வொரு ஆணியாக பிடுங்கி கொண்டே வர்றார். அப்பா படுக்கையில் படுத்துறாரு, வாழ்வின் இறுதி தருணத்தில் இருக்கிறாரு. இன்னும் ஒரே ஒரு ஆணி தான் மிச்சம் இருக்குது அந்த கதவுல. அந்த ஆணியையும் பிடுங்கணும்னு ஒரு நல்ல காரியத்தோடு செஞ்சுட்டு போய் அப்பா கிட்ட சொல்கிறார். அவர் பிடுங்கிடுறாரு. ஆனாலும் இவனுக்கு மனசு ஆறலை அந்த பையனுக்கு. என்னன்னா, அந்த ஆயிரக்கணக்கான ஆணிகள் அடிக்கப்பட்டது கதவு பொத்தல் 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 பொத்தலாக இருக்கு. இதை எப்படி நான் மறைக்கிறதப்பா அப்படின்னு அவர் கேட்குறார். அப்பா கிட்ட கேட்குறார். உன்னுடைய வாழ்வின் இறுதி வரைக்கும் இதை ஒன்றும் பண்ண முடியாது. நீ யாரை ஏமாத்தினாலும், எவ்வளவு நல்ல காரியங்கள் நீ செய்தாலும், ஏமாத்தின வடுக்கள் வாழ்வின் இறுதி வரைக்கும் இருந்தே தான் தீரும். இதை நீ மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் ஒருத்தரை ஏமாத்திடலாம், மன்னிப்பும் கேட்டுடலாம், அவருக்கு நல்லதும் செஞ்சிடலாம், அது வேற. ஆனால் நான் ஏமாத்தினேன் அப்படின்ற அந்த தடம், அந்த வலி, அந்த வேதனை வாழ்வின் இறுதி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த கதை சொல். இப்போ மனிதர்கள்ட்ட நம்ம எப்படி இருக்கணும், மனித பண்புங்கிறது எப்படி இருக்கணும்னா, உதவி செய்வதாக இருக்கணும். தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கணும். தெரிஞ்சவங்களுக்கும் உதவி செய்யணும், தெரியாதவர்களுக்கும் உதவி செய்யணும். நாம் அந்த இடத்துல நாம் வந்து எவ்வளவு கண்ணியமாக நடந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்து தான் நம்ம மற்ற மனிதர்களை ஏமாத்துறதுலேருந்து நாம் தடுத்து கொள்ள முடியும். உதவி தேவைப்படும் ஒருவரை ஆண்டவன் நம்முன் நிறுத்துவது அவரை காப்பாற்ற மட்டுமல்ல, மாறாக நம்மை உயர்த்தவும் தான். எப்படி உயர முடியும்? உங்கள் மதிப்பீட்டில் நான் எப்படி உயர முடியும்? நீங்கள் இன்னொருத்தருடைய மதிப்பீட்டில் எப்படி உயர முடியும்? உதவி செய்வதன் மூலமாக மட்டும்தான் உயர முடியும். என்னுடைய அறிவை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக மட்டும்தான் நான் உயர முடியும். என்னுடைய செல்வத்தை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக மட்டும்தான் உயர முடியும். என்னுடைய ஆலோசனைகளை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக மட்டும்தான் நான் உயர முடியும். அப்போது தெரிந்தவர்களுக்கோ தெரியாதவர்களுக்கோ நான் எந்த விதமான பிரதிபலனும் பார்க்காம உதவி செய்வதன் மூலமாக மட்டுமே தான் நான் ஏமாற்றுகிறேங்கிற இடத்துலேருந்து வெளியே வந்து நான் உதவி செய்கிறேங்கிற இடத்துக்கு நான் என்னால் நகர்த்திக்க முடியும். அப்போது மட்டுமே தான் ஒரு மனிதன் மேம்பட முடியும். எந்த சூழ்நிலையிலையும் நான் யாரேனும் ஒருவருக்கு உதவி செய்யக்கூடிய மனிதனாக தான் என்னுடைய வாழ்வின் இறுதி வரை நான் வாழ்வேன் அப்படின்னு நான் செஞ்சுட்டோன்னா, நம்மளை மாற்றிட்டோன்னா, இறுதி வரைக்கும் மேன்மையான மனிதர்களாக நம்ம வாழும். அடுத்த முக்கியமான வாழ்வியல் பண்பாக நான் கவனித்து கொண்டது, பெற்றுக்கொண்டது இலக்கியங்களிலிருந்து ஜீவகாருண்யம். உண்மையில் நான் ஒரு புத்தக வெளியீட்டு விழா தொடர்பாக ஒரு புத்தகத்தை வாசிக்க நேர்ந்தது. ஒரு 2-3 நாட்கள் அந்த புத்தகத்தில் படித்த ஒரு 75 கதைகள் இருக்கக்கூடிய புத்தகம். நிறைய கதைகள் வாசிச்சுட்டு அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நான் பேசுகிறேன். ஒரு சில கதைகள் என்னுடைய வாழ்வின் இறுதி வரைக்கும் மனசில் இருக்கிற மாதிரியான சில கதைகள் அந்த புத்தகத்தில் இருக்குது. காலப்பிசாசுன்னு தமிழ் பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் துணைவேந்தர் எழுதின புத்தகம். தண்ணி அந்த புத்தகம் கிடைச்சா படித்து பாருங்க. 2 கதைகள்.
கொக்கை பிடிக்கிறாரு ஒரு மனிதர். கொக்கை பிடிச்சி தன் கால் இடுக்குகளுக்குள்ள அந்த கொக்கை கொண்டு வர, அந்த கொக்கு திமிராமல் இருக்கிறதுக்கு டைட்டாக அந்த கொக்கை பிடிக்கிறார். பிடிச்சு ஊசியில் நூலை கோர்த்து கொக்கோட கண்ணை தைக்கிறார். இப்படி தான் அந்த கதை தொடங்கும், படித்து பாருங்க. ஏன் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கொக்கோட கண்ணை தச்ச பிறகு அதையும் ஒரு தவளையையும் கொண்டு போய் ஒரு பரந்த வயல்வெளியில் நிற்க வச்சிடறாரு. தவளையும் காமிக்கிற மாதிரி வச்சிடறாரு, தொங்க விட்டுறாரு. அந்த கண்களை தச்ச கொக்கையும் இங்கே நிற்க வச்சிடறாரு. அப்போ கொக்கு நிற்கிது அப்படின்னு பார்த்து ஏராளமான கொக்குகள் அந்த நிலத்துக்கு வர்றதை பார்த்து அதெல்லாம் அவர் வலையை விரித்து அவர் பிடிக்கிறார். காலகாலமாக செய்கிறார். நீ யோசிச்சு பாருங்க, என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க அம்மா அப்பா, என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க இலக்கியங்கள்? உயிர்கள் மீது ஜீவகாருண்யத்தோடு இருக்கணும். ஆனால் ஒரு பிழைப்புக்காக எந்த அறமும் இல்லாமல் எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் ஒரு கண்ணை தைக்கும்போது அந்த இன்னொரு கண்ணில் அந்த குக்கு பார்த்துட்டு தானே இருக்கு அந்த தைக்கிறவரன்னு அந்த கதை சொல்லும். அந்த கதையை நீங்கள் படித்து பாருங்கள், நம் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடி. எவ்வளவு வேண்டுமானாலும் பணம் கிடைக்கட்டும், எவ்வளவு வேண்டுமானாலும் கோடிக்கணக்கில் சொத்துக்கள் கிடைக்கட்டும், எப்படி ஒரு கொக்கை பிடிச்சு கால் இடுக்குகளில் வச்சு ஊசி நூலால் துடிக்க துடிக்க உயிரோடு இருக்கிற போது கண்களை தைக்க முடியும் ஒரு மனிதனால்? இன்னொரு கதை, இறால் பண்ணை நடத்துகிறாங்க. அந்த இறால் பண்ணையில் ஆண் இறால் இருக்கும், பெண் இறால் இருக்கும். பெண் இறாலுடைய கண்ணுக்கு கீழே ஒரு பை மாதிரி இருக்கும், அந்த பையில் சில சுரப்பிகள் சுரக்கும். ஆண் இறால் வருகிற போது அந்த சுரப்பி சுரக்கும். உடனே அந்த ஆண் இறால் வந்து இந்த பெண் இறாலை துரத்தி போய் ரெண்டும் சேர்ந்தா புதிதாக இறால் வந்து உற்பத்தியாகும். இதுதான் இயற்கை. ஆனால் என்ன பண்ணுறாங்க இறால் பண்ணையில், அந்த பெண் இறாலை மட்டும் பிடிச்சு அந்த கண்ணுக்கு கீழே இருக்கிற அந்த பையை பிச்சு எடுத்து அந்த சுரப்பி சுரக்காத மாதிரி பண்ணி ஊசியை வச்சு கண்ணை குத்தி அந்த பெண் இறாலை குருடாக்குகிறார்கள். என்ன காரணம்னா, பெண் இறால் தனக்கு எந்த ஆண் இறாலை பிடிக்குமோ அந்த ஆண் இறாலோடு மட்டும்தான் சேரும். நீங்கள் கண்ணை குருடாக்கிட்டீங்கன்னா எந்த ஆண் இறாலோடு வேண்டுமானாலும் வந்து சேரும். ஏகப்பட்ட இறால்கள் உற்பத்தியாகும், அதன் மூலமாக வருமானம் பெருகுங்கிறதுனால அப்படி செய்கிறாங்க. யோசிச்சு பாரு, நம்ம அறம் போதிக்கிறோம், இலக்கியங்கள் அறத்தை சொல்லி கொடுக்குது, ஜீவகாருண்யத்தை சொல்லி கொடுக்குது. ஆனால் இதே உலகத்தில் துடிக்க துடிக்க உயிரோடு ஒரு கொக்கின் கண்கள் நூலால் தைக்கப்படுது. இன்னொரு புறத்தில் ஊசியை வச்சு இறால் வந்து கண்களால் குருடாக்கப்படுது. இன்றும் நடந்து கொண்டிருக்கிற செய்தி இது. நான் பேசுகிறேன் இந்த நிமிஷம் வரைக்கும் வியாபாரத்திற்காக நடந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி. ஜீவகாருண்யத்தை தான் போதிக்குது இலக்கியங்கள். நாம் வாசிக்கிற அனைத்து புத்தகங்களும் ஜீவகாருண்யத்தை தான் போதிக்குது. உணவுக்காக பயன்படுத்துறது வேற, ஆனால் வியாபாரத்திற்காக வருமானத்திற்காக இப்படிலாம் நம்மளால் நடந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிறது எனக்கு 2-3 நாட்களாக அந்த புத்தகங்களை படித்ததுலேருந்து, அந்த கதைகளை படித்ததுலேருந்து என்னால் அந்த அழுத்தத்திலேருந்து என்னால் மீளவே முடியல. ஒரு சமூகம் அறமற்று இப்படி இருக்க முடியும்? ஒரு சமூகம் அறமற்று பணம் சம்பாதிக்கிறதுல வியாபாரத்தில் மட்டும் எப்படி கவனம் செலுத்த முடியும்? இப்படி மற்ற மனிதர்கள் இருக்கிறாங்க. இப்போ ஜீவகாருண்யத்தை நாம் மனதுக்குள்ளே கொண்டு வருவதற்கு நாம் வாசிக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது நேர்மை. நேர்மையும் சுயமரியாதையும் ரெண்டும் வேற இல்லை. ரெண்டு வார்த்தைகளால் வேற தான், ஆனால் ரெண்டும் ஒரே புள்ளியில் இணையக்கூடிய அம்சங்கள். எந்த சூழ்நிலையிலையும் என்னுடைய சுயமரியாதையை விட்டுவிட்டு நான் யார்கிட்டையும் 10 பைசாவுக்கு கையேந்த மாட்டேன்னு எப்போ நம்ம சுயமரியாதையை நம்ம மனதுக்குள்ளே கொண்டு வரோமோ தானாகவே நேர்மை வந்து நம்ம கூட வந்துடும். நமக்குள்ள ஒரு சுயமரியாதை எப்போது வருகிறதோ அது இலவசமாக எது வேண்டுமானாலும் கிடைக்கட்டும், சின்ன பொருள்லேருந்து பெரிய பொருள் வரைக்கும் எது வேண்டுமானாலும் கிடைக்கட்டும். ஆனால் எப்போதெல்லாம் நான் சுயமரியாதையோடு இருப்பேன், உறுதியாக தான் இருப்பேன், யார் என்ன கொடுத்தாலும் அதற்கு பின்பாக ஏதோ ஒரு பலன் இருக்கும், ஒளிந்திருக்கும், அது மூலமாக என்ன நான் வந்து கரெக்ட் பண்ணிக்க மாட்டேன்னு எப்போ உறுதியோடு சுயமரியாதையோடு இருக்கிறோமோ அப்போது நாம் நேர்மையாக இருக்க முடியும். சில சான்றுகள் மட்டும் நான் வாசித்ததுலேருந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். 100 கிராம் தங்க நாணயம், 100 கிராம் தங்க நாணயம் வாங்குறார் சென்னையில் ஒருத்தர். பெட்டுக்கு கீழே வச்சிடுறாரு. அவர் தூங்கி எழுந்திரிச்சு ஆஃபீஸ் போயிடுறாரு. மனைவி அந்த பெட்டை எடுத்து க்ளீன் பண்ணி அப்படியே தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுறாங்க. 100 கிராம் 5 லட்ச ரூபா மதிப்பீடு.
மறுநாள் வந்து இவர் தேடுறாரு, கிடைக்கல. மனைவிட்ட கேட்குறாரு. க்ளீன் பண்ணும்போது வெளியில் போயிடுச்சு போல இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே காவல் நிலையத்திற்கு புகார் கொடுக்கப்படுது. அந்த எல்லைக்கு உட்பட்ட தூய்மை பணியாளர்களை அழைச்சி காவல்துறை அதிகாரிகள் பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஒரு பேக்கில் நகை காயின்கள் இருக்குது, யாராவது பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. மேரின்னு ஒரு தூய்மை பணியாளர் பணியில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா அதை க்ளீன் பண்ணும்போது கண்டெடுத்து கொண்டு போய் காவல்துறையிட்ட கொடுக்குறாங்க. 5 லட்சம் ரூபாய். தூய்மை பணியாளருக்கு எவ்வளவு குறைவான ஊதியம்ங்கிறது தெரியும். எந்த விதமான சமரசமும் இல்லாமல் அந்த 100 பவுன் காயினையும் தங்க நாணயத்தையும் கொண்டு போய் மேரிங்கிறவங்க ஒப்படைக்கிறாங்க. குஜராத்தில் பல வருடங்களுக்கு முன்பாக நானோ கார் தொழிற்சாலையை உருவாக்குவதற்காக நிலம் கையகப்படுத்தப்படுது. ராஜுங்கிறவர் ஆட்டோ டிரைவர் தன்னுடைய நிலத்தெல்லாம் கொடுத்துட்றார், ஃபேக்ட்ரிக்கு கொடுத்துட்றார். அவங்க தாத்தா ஒப்படைச்சிடறார். 5 லட்ச ரூபா அதுக்கான பணத்தையும் கொடுத்துட்றாங்க. ஆனால் அதற்கப்புறம் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக அங்கே சில குடியேற்றங்கள் 40 குடும்பங்கள் அங்கே வந்துடுது, அந்த நிலப்பகுதியில் வந்துடுது. இவருடைய வாங்கினவங்களுடைய பேருக்கு அந்த நிலம் பட்டா மாறுதல் செய்யப்படாததுனால திடீர்னு அந்த தொழிற்சாலை என்ன பண்ணுறாங்கன்னா, இவருக்கு கூடுதலாக 2 கோடி ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இவரை தேடி கொண்டு போய் 1,90,00,000 ரூபாய்க்கு செக்கு கொடுக்குறாங்க அவருக்கு, அந்த ஆட்டோ டிரைவர் ராஜுக்கு. நீங்கள் ஏற்கனவே கொடுத்துட்டீங்க, ஆனால் உங்ககிட்டேருந்து வாங்கினவங்க அவங்க பேரில் இந்த நிலத்தை பதிவு பண்ணலை, அதனால் நிலப்பட்டா வந்து உங்கள் பேரில் தான் இன்றைக்கும் இருக்குது. அதனால் இப்போ நாங்கள் வந்து தொழிற்சாலைக்காக இந்த நிலத்தை வாங்குகிறோம், உங்களுக்கு கூடுதலாக நாங்கள் வந்து 1,90,00,000 ரூபா கொடுக்குறோம், செக் இருந்தாங்க அப்படின்னு கொண்டு போய் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. மாதம் 6,000 ரூபா சம்பாதிக்கிறார் இந்த ராஜுங்கிற ஆட்டோ டிரைவர். 3 குழந்தைகள், பெண் குழந்தைகள், மனைவி, அம்மா, அப்பா எல்லோரோடும் வாழ்கிறார். அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா அரசாங்கத்துக்கும் அந்த ஆலைக்கும்? இந்த நிலத்தை நான் பல வருடங்களுக்கு முன்பே 5 லட்சம் ரூபாய்க்கு என் தாத்தா மூலமாக நான் கொடுத்து விட்டேன், இதிலிருந்து ஒரு பைசா கூட எனக்கு வருவது நியாயமற்றது, அறமற்றதுன்னு சொல்கிறார். வந்த பணம் எவ்வளவு? 1,90,00,000 ரூபா. மாதம் 6,000 ரூபா சம்பாத்தியம், 3 பெண் குழந்தைகள், மனைவி, அம்மா, அப்பா எல்லாரோடு இருக்கிற கூட்டு குடும்பம், எவ்வளவு செலவு இருக்கும்? துச்சமாக அந்த காசை மதித்து இது இந்த எனக்கு அறமற்று வரக்கூடிய பணம், நியாயமற்று வரக்கூடிய பணம், இந்த 1,90,00,000 ரூபாயை நான் வாங்கினா இங்கே வாழக்கூடிய 40 குடும்பங்கள் பாதிக்கப்படும், 40 குடும்பங்களுக்கும் அந்த பணத்தை பிரித்து கொடுங்கள்னு சொல்லி அதை திருப்பி கொடுத்துறாரு. அவர் ஆட்டோ டிரைவர். கேரளாவில் அரசாங்க தரப்பில் காவல்துறையோடு இணைஞ்சு ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க. இந்த சிஸ்டத்தோட பேர் வந்து நேர்மை கடைகள். இந்த கடைகளுக்கு பேர் வந்து நேர்மை கடைகள். என்ன நோக்கம் அப்படின்னா, அங்கங்கே அந்த கடைகள் இருக்கும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ போய் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம். யாருமே இதை கண்காணிக்க மாட்டாங்க. வாடிக்கையாளருக்கு கண்காணிப்பதற்கு நீங்கள் யாருமே இருக்க மாட்டாங்க, எந்த விற்பனை பிரதிநிதியும் இருக்க மாட்டாங்க, பில்லு போடுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, காசு வாங்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு பொருட்களை எடுத்துக் கொடுப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள், உங்களை கண்காணிப்பதற்கு கண்காணிப்பு கேமராவும் இருக்காது. நீங்களாகவே அந்த கடைக்குள்ளே போகலாம், உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி எடுத்துக்கலாம், அதற்கான பணத்தை நீங்களாகவே அங்கே இருக்கக்கூடிய பெட்டியில் போட்டுட்டு வந்துடலாம். மாணவர்களுக்கான திட்டம் இது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு இடத்துல கூட இந்த பொருட்களை எடுத்துட்டு பணத்தை போடலைன்ற குற்றச்சாட்டே வரல. ஒரு இடத்துல, ஒரு கடையில் கூட அங்கே இருக்கிற பொருட்களை எடுத்துட்டு மாணவர்கள் பணம் போட இல்லை, பொருள் காணாமல் போயிடுச்சுங்கிற எந்த இடத்துலையும் அந்த பிரச்சனை வரவே இல்லை. அத்தனை கடைகள்லையும் மாணவர்கள் மிக மிக நேர்மையாக எடுத்த பொருளுக்கு பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இப்போ எப்பெல்லாம் நம்ம சுயமரியாதையோடு இருக்கணும்னு நினைக்கிறோமோ, எப்பெல்லாம் எனக்கு தேவையற்று யார் மூலமாகவும் சட்டத்துக்கு புறம்பாக, அறத்துக்கு புறம்பாக, நியாயமற்ற எந்த பொருளும் குறுக்கு வழியில் வந்துடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ, அப்போதெல்லாம் நாம் நேர்மையாக இருக்கிறோம். ஒன்றை மட்டும் வாழ்க்கையில் நம்ம எல்லோரும் புரிந்து கொள்ளணும். குறுக்கு வழிகள் நேர்மையான வழிகளை விட மிக 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 நீளமானவை. நம்ம எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் குறுக்கு வழிகளை ட்ராவல் பண்ணலாம். ஆனால் எவ்வளவு தூரம் நம்ம பயணிக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்ம பயணித்த தூரத்தை மீண்டும் திரும்பி வந்து சேர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். அந்த அளவுக்கு நீளமானவை குறுக்கு வழிகள். நேர்மையோடும் சுயமரியாதையோடும் இருக்கிறத விட ஒரு ஆத்ம திருப்தி ஒரு வாழ்க்கையில் நமக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுக்கு போதிப்பதற்காக தான் அந்த கதைகளும் விவரங்களையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது உழைப்பு. நாங்கள் சின்ன வயசில் எங்களுக்கு இவ்வளவு தூரம் ஒரு பொருளாதார ஏற்றம்லாம் எங்கள் அப்பா அம்மாட்டெல்லாம் இல்லை.
எங்கள் பெற்றோர்கிட்டையும் இல்லை, எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள்ட்டையும் இல்லை. எங்களுக்கு எந்த பொருள் கூடுதலாக வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்டாலும் அந்த பொருள் கிடைப்பதற்கான எந்த வசதியும் எங்களுக்கு கிடைக்காது. வருடத்திற்கு 2 உடைகள் மட்டும்தான். நான் +2 முடிக்கிற வரைக்கும் ஒரு உடை பிறந்தநாள் அன்று, ஒரு உடை தீபாவளி அன்று. என்னுடைய இளமை காலம் முழுவதும் எங்களுக்கு வாங்கி கொடுக்கப்பட்ட உடைகள் ஒரு வருடத்திற்கு 2 உடைகள் மட்டும்தான். நாங்கள்லாம் கூட்டு குடும்பத்திலேயே வாழ்ந்து பழகியவர்கள். எதை வாங்கினாலும் எங்களுடைய உறவினர்களின் குழந்தைகளோடு பகிர்ந்து கொள்ளணுன்ற கட்டாயத்தின் பேரில் தான் நாங்கள் வாழ்ந்திருக்கோம். அந்த பகிர்ந்து கொள்ளுதலை மகிழ்ச்சியோடு நாங்கள் செய்திருக்கிறோம். எங்களுக்கு என்று கூடுதலாக எந்த விதமான சலுகையும் காட்டப்படாது. ஒரு நாள் எங்கள் வீட்டில் நான் இந்த இதுக்கான பணம் வேணும், திருவிழாவுக்கு பணம் வேணும், சுற்றுலாவுக்கு மாணவர்கள் போகும்போது பணம் வேணும் அப்படின்லாம் கேட்கிற போது அதை தர முடியாத ஒரு சூழலில் குடும்பம் இருக்கிறதுங்கிறது எனக்கு புரிய வைக்கப்பட்டது. அப்போ நான் மாணவர்கள்ட்ட என்னால் சுற்றுலா போக முடியாது, வர முடியாது, நண்பர்கள்ட்ட நான் உரையாடும் போது நான் சொல்கிறேன். இப்போ நண்பர்கள் எல்லோரும் சொல்கிறாங்க, பரவாயில்ல, ஏன் வீட்டில் கேட்குற, மாங்காய் பொறுக்கிறியா, புளியங்காய் பொறுக்கிறியா, வேர்க்கல்ல ஆஞ்சு கொடுக்க நீ வர்றியா, உனக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு என்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. எனக்கு அது வரைக்கும் அப்படி ஒரு வேலையை மாணவர்கள் செய்கிறாங்கங்கிறது எனக்கு தெரியாது. என் கூட படித்த நண்பர்கள் செய்கிறாங்கங்கிறது எனக்கு தெரியாது. அப்போ நான் கேட்குறேன், இதெல்லாம் என்ன மாதிரியான வேலைன்னா, மாங்காய் மரத்தை ஒருத்தர் குத்தகைக்கு எடுப்பார், மாங்காவை உழுக்குவாங்க, மாங்காய்லாம் கீழே விழும், நீ அதை பொறுக்கி கொடுத்து சாக்கில் போட்டு நீ கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா நீ எவ்வளவு மாங்காயை பொறுக்குறியோ அந்த மாங்காய் அளவு எடை வைக்கப்பட்டு உனக்குன்னு 1 கிலோவுக்கு இவ்வளவுன்னு காசு கொடுக்கப்படும். அதே மாதிரி புளிய மரத்தை ஏலத்துக்கு எடுத்தவர் புளியம்பழத்தை உழுக்குவார், கீழே விழும், நீ அள்ளி கொண்டு போய் சேகரித்து கொண்டு போய் சாக்கில் கொடுத்தீங்கன்னா புளியம்பழத்தை எடை போட்டு நீ எவ்வளவு சேகரிச்சிருக்கிறியோ அதுக்கு தகுந்த மாதிரியான காசு கொடுக்கப்படும். வேர்க்கல்லையை ஆஞ்ச பிறகு அந்த வேர்க்கல்லையை ஆஞ்சு கூடையில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அதற்கு அந்த அளவு அவங்க எடை போட்டு வேர்க்கல்லைக்கான காசை கொடுப்பாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். வீட்டில் கேட்டால் திட்டுவாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தோடய நான் வீட்டில் போய் சொன்னேன். தாராளமாக உழைப்பின் மூலமாக வரக்கூடிய பணத்தை அவங்க தடுக்கிறதுக்கு தயாராக இல்லை, எனக்கு அனுமதி கொடுக்குறாங்க. நானும் போய் அந்த வேலைகள்லாம் செஞ்சு அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு எனக்கு சுற்றுலாவும் போக முடிஞ்சது, எனக்கு தேவையான பொருள்களையும் வாங்கிக் கொள்ளவும் முடிஞ்சது. அதனால் நல்லா சாத்தியப்படுத்திக்க முடிஞ்சது. இன்றைய சூழலில் உழைப்பு குறித்து குழந்தைகளுக்கு, என்னுடைய உறவினர் குழந்தைகளுக்கே நாங்கள் செய்திகள் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நான் உழைப்பினுடைய மகத்துவத்தை குழந்தைகள் எந்த அளவுக்கு உள்வாங்கி கொண்டு இருக்கிறார்கள்னு தெரியல, எந்த அளவுக்கு உழைப்புடைய மேன்மை அவர்களுக்கு புரியும்னு தெரியல.